ஃபைனலி கராத்தே பாபு படத்தோட டீசர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவின்னு சொல்லக்கூடாதோ? சரி, ரவி மோகன் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து கேஎஸ் ரவிக்குமார், நாசர் மாதிரி ஒரு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து டாடா படத்தோட டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தமான ஒரு படம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டாடா படம் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டு. எப்படிப்பட்ட ஹிட்டுன்னு நான் சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. ரொம்ப பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அவரோட படங்கும்போது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது. இது டாடா படம் வந்து எப்படி கவினுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்டர் அப்படிங்கிற ஒரு நேமை வாங்கி கொடுத்துச்சோ, அதே மாதிரி ஜெயம் ரவி ஒரு சூப்பரான ஆக்டர் தான். பேராண்மை மாதிரி ஒரு படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு சில படங்கள் ஓடினா கூட நிறையா ஃபெயிலியர்ஸ் தான் இருக்குதே தவிர்த்து இந்த மாதிரி நிறையா படங்கள் ஹிட்டான மாதிரி தெரில. இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னல் இருக்குது. இது எந்த மாதிரி இருக்க போகுது, எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயம் ரவியோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டகரி கொடுத்தாலும் வந்து இறங்கி நடிக்கக்கூடிய ஆள் தான் அவர். இந்த படத்தில் எந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட்டிங் ஃபார் கராத்தே பாபு.